ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் வெரி லாங் டைம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ரேண்டமாக என் கேலரி பார்க்கும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவுட்டிங் போன vlog இருந்தது. அண்ட் இது யூஜி படிக்கும்போது லாஸ்ட் செமஸ்டரில் நாங்கள் சும்மா ஒரு அவுட்டிங் போனோம். இப்போ நான் பிஜி கம்ப்ளீட் பண்ணி ஜாப்க்கே வந்துட்டேன். பட் இப்போ தான் இந்த வீடியோ என் கண்ணில் பட்டுது. ஸோ அதனால போஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். காலேஜ்லாம் முடிய போகுது, எங்கேயுமே வெளியே போகலைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லஞ்ச் பிளான் பண்ணோம். ஸோ எல்லாரும் ஸ்கூட்டி எடுத்துட்டு பரோட்டா கடை வந்தாச்சு. நம்ம தூத்துக்குடியில் இருக்க சரவணாதி ஹோட்டல் தான். ஸோ எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்தா அது லாஸ்ட் டேனால என் காலேஜில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்கும் அங்கே பிளேஸ் இல்லை. அண்ட் அவங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பிளேஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படியே ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு காலேஜ் முடிய போகுதுன்னு கொஞ்சம் ஃபீலும் பண்ணிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. ஆஃப்டர்நூன் பரோட்டா கடைக்கு இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் நாங்களும் ஆர்டர் பண்ணது எல்லாமே கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் நாங்கள் வந்து தூத்துக்குடி ஃபேமஸ் பொரிச்ச பரோட்டா, அப்புறம் நூடுல்ஸ், பிரியாணி, கிரில் சிக்கன் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் டேஸ்ட் பண்ண ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த பரோட்டா தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக தூத்துக்குடியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த கடையில் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா சிரிச்சு பேசிட்டு 1200 கிட்ட பில் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதையுமே பே பண்ணிட்டு, நெக்ஸ்ட் எங்க போலாம் அப்படின்னு ஹைப்பர் தான் பிளான் பண்ணோம். நம்ம தூத்துக்குடியில ஜென்ரலா அவுட்டிங்னாலே எல்லாருமே ஹைப்பர் தானே சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கும் அது பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் அங்க பிளான் பண்ணிட்டோம். அங்க இருக்கிற ஒரு சிக்னல கிராஸ் பண்ணா ஹைப்பர் வரும். பட் அந்த சிக்னல கிராஸ் பண்றதுக்குள்ள எங்கள ரோட்ல போறவன்லாம் திட்டிட்டு போனான். ஏன்னா எங்களுக்கு கிராஸே பண்ண தெரியல. அண்ட் ஒரு வழியா நாங்க ஹைப்பரும் வந்துட்டோம். என்னது யார தெரியாதா? அங்க போனதுக்கப்புறம் 2 பேரும் ஷாக் நியூஸ் குடுத்தாங்களே, எஸ்கலேட்டர் ஏற தெரியாதுன்னு சொல்லிட்டு. அவங்கள ஏற வைக்கிறதுக்குள்ள அப்பா செம்ம ஃபன்னா இருந்தது. என்னதான் இது நடந்து 2 இயர்ஸ்க்கு மேல ஆனாலும், இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது, வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போதெல்லாம் அந்த மெமரீஸ் எனக்கு மண்டையில ஓடிட்டே இருக்கு. ஸோ ஸ்ட்ரெய்ட்டா ப்ளே ஏரியாக்கு போயாச்சு. ஸோ அங்க போய் இதுதான் விளையாடுவோம்னு நாங்க எப்படியும் தெரியும். இதில நம்ம வின் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் சரி காச குடுத்து நாங்க வேஸ்ட்டா தான் ஆக்குவோம் அப்படின்னு இதில தான் நின்னுட்டு இருந்தோம். 3, 4 டைம்ஸ் மேலேயே ட்ரை பண்ணோம். பட் நாங்க எதுவுமே கடைசி வரை வின் பண்ணல. இருந்தாலும் பரவால்ல, நம்ம விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லிட்டு காயின்ஸ் வாங்கிட்டு வந்தேன். எப்படியும் வின் பண்ண மாட்டோம்னு கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சோம். எனக்கு டோரேமான் தான் வேணும், இல்ல எனக்கு வந்து கிண்டர் ஜாய் தான் வேணும்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டா நாங்க டேஷிங் கார் வந்துட்டோம். அதில பெர் பெர்சன் 60 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் எங்கிட்ட மொத்தமாவே இருந்தது 60 ரூபீஸ் தான். விளையாடலனாலும் பரவால்ல. இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் ஃபோட்டோ வச்சு எடுத்து வரலான்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ள போயிட்டோம். நகல மாட்டிக்கா, காசு கொடுத்தா தான் நகலும். அது கன்ஃபார்ம் மூவ் ஆகாதுன்னு தெரிஞ்சும் மூவ் பண்ண ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் அப்படியே அங்கே ஃபன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இவ அந்த ஹேமர் ட்ரை பண்ணியிருந்தா, அடிச்சதுல கொஞ்சம் கூட ஏறலை. அதுக்கப்புறமா என் தம்பி வந்து ட்ரை பண்ணான். அவன் அடிச்சதுல நல்ல ஸ்கோர் வரலனாலும் ஏதோ வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எங்கிட்ட இந்த 60 ரூபீஸை வச்சு அடுத்த கேம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் வரை இந்த டோரேமானை விடுற மாதிரி தெரில. ஸோ லாஸ்ட்டாக ஒன் டைம் ட்ரை பண்ணோம். டோரேமான் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஃபோன் கிடச்சதேன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள அதுவும் கைவிட்டு போயிட்டு, லாஸ்ட்டாக கேம்லாம் விளையாண்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா இன்னொரு செட் ஆஃப் கேங்க வந்திருந்தாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்திருந்தா. ஸோ அவங்களையும் பார்த்து பேசிட்டு அண்ட் ஃபைனலி நான் கிளம்பிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.